ஹாய் ஆர்மிஸ், இன்னைக்கு வந்துட்டு ஜிமினோடைய ஒரு ஒன் ஷாட் தான் ஒன்று பார்க்க போகிறோம். கப்பி கேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஷாப்பை தான் ஒன்று காட்டுறாங்க. அந்த கேக் ஷாப்பில் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பையன் இல்லை, பெரிய பையன் தான், க்யூட்டான பையன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக கேக் எல்லாத்துக்குமே வந்து க்ரீமால் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கனால அவனை எல்லாருமே செல்லமாக கப்பி கேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா வந்துட்டு இவன் ஒரு பேக்கிங் ஷாப்பில் தானே அவன் இருக்கான். அதனால் சொல்லிட்டு இவனை செல்லமாக கப்பி கேக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கேன். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜிமின் தான். அண்ட் வந்துட்டு இந்த ஷாப்புக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு ஒருத்தி வந்து போயிட்டுருக்கா. அவள் யாருன்னா நம்ம ஸ்டார். நீங்கள் தான் ஸ்டார், ஓகேவா? நம்ம ஸ்டார் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தூரமாக நின்றுக்கிட்டு அந்த ஷாப்போட ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த விண்டோ கிட்ட தான் வந்து நம்ம ஜிமின் வந்து கேக் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த குட்டி கல் எடுத்து என்ன பண்ணுறான்னு நம்ம ஜிமின் மேலேயே தூக்கி எடுப்போம். நம்ம ஜிமின் வந்து யாரா அது என் மேலே அடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் பார்த்தா நம்ம வந்து ஸ்டார் தான் வந்து அடிச்சிருப்பா. அடிச்சுட்டு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டர் அழைப்பி காமிக்கும்போது சீக்கிரம் வா அப்படின்னு வந்து கூப்பிட்றா நம்ம ஸ்டாரு. அப்படி கூப்பிட்டோன்னா, இப்போ எதுக்கு வந்த? நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு கேக் எடுத்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படி கேட்டவனுக்கு அப்புறமேட்டு எடுத்து வந்து தொலைக்கிறேன் இரு, எங்கள் அப்பா பார்த்தான்னா அவ்வளோதான், அது வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கேட்க எல்லாத்தையும் வச்சுட்டு அவரோட தம்பி இருக்கார், அவர் தம்பியை கூப்பிட்டு வச்சுட்டு, ஒன்றும் இல்லை, நீ எல்லாத்துக்கும் இப்படி வந்து கோட்டிங் போட்டு வச்சுட்டு நான் அந்த உடனே வந்துடுறேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு வாட்டி இருந்தேன்னா வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, தன் கடையில் இருக்கிற ஒரு குட்டி சின்ன கப் கேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து தெரியாமல் சுட்டுட்டு வந்து நம்ம ஸ்டார்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இந்த சாப்பிடு, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் கேக்குனால் அது இதுதான், நிறைய பட்டர் போட்டிருக்கு, நான் வந்து எந்த இதில் பட்டர் நிறைய போட்டிருக்கோ அதை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன் தெரியாமல் அப்படின்னு வந்து சொன்னோன்னா, நம்ம ஸ்டார் உடனே ஓ அப்படியா, தேங்க்யூ கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு வாய் கூட கொடுக்கல, அவள் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஏண்டி எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்டோன்னே, சரி நான் சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. ஏன் வேணாமா, அப்போ நானே சாப்பிட்றேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி லிப்ஸை காமிச்சோன்னா, இல்லை எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு, இது பப்ளிக் பிளேஸ், இதெல்லாம் வந்து இங்கே நோ அதில் செய்யக்கூடாது, நோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறா. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நாங்கள் க்யூட்டாக வந்து புலம்புனை பார்த்துட்டு, சரி ஈரி, இங்கே இருந்து செய்யக்கூடாது, ஃப்ரீயாக உங்கள் அப்பா உங்கள் பேக்கிங் ஷாப்புக்குள்ளே போய் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, எங்கள் அப்பா கொன்று போட்டுருவாரு அப்படின்னு சொன்னோன்னே, பயம் இருக்குல்ல, அப்போ சும்மா ஏறி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்து உட்காந்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மினுக்கு வந்து சரி ரொம்ப பார்க்காத இந்த காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு நம்ம ஜிம்மின் காமிச்சோன்னே நம்ம ஜிம்மினை பிடிச்சி வந்து கிஸ் பண்ணிடுறா. அப்படி கிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் வந்துட்டு, இப்போ என்ன பண்ண நீனு? ஒன்றுமே பண்ணலையே, தீட்டி தான் விட்டேன். என்ன தீட்டி விட்டேன்? கேக்கு நம்பர் கேக் வாயில் ஒட்டியிருக்க பாரு, நீ கிஸ் பண்ணதுனால ஒட்டிக்கிச்சிட்டு இங்கே வந்து அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கிஸ் பண்ணால் ஒட்ட தான் செய்யும், என் வாயில் இருக்குல்ல, அப்போ வாயில் ஒட்ட தான் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஃபஸ்ட்டு சொன்னப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், இப்போ என்ன திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால், வேணாம் எனக்குலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. அண்ட் ஜிமின் பார்த்திங்கன்னா கையில் வந்து இன்னொரு கப் கேக் ஒன்று வச்சுருக்காரு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பார்த்தியா உனக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரு அப்படின்னு சொன்னோன்னே, அதே ஏன்டா என்கிட்ட கொடுக்காம போன நீனு அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நான் தரமாட்டேன் போ, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படி கொஞ்சோன்னு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி வேணாம் போ அப்படின்னு, சரி ரொம்ப கோச்சிக்காதுந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது கேக்கை நகர்த்தி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டாரை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. அப்படி கிஸ் பண்ணும்போது அப்படி தொடர்ந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டாரால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் என்ன பண்ணுறான்னா, விட்ரா அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கசக்கணுன்னு, அப்புறம் 2 நிமிஷத்தில் வந்து இவன் திரும்ப பேக் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அண்ட் வந்து இப்படி க்யூட்டாக அந்த சமயம் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பால் சவுண்ட் வந்து டக்குன்னு அடிச்சதுக்கப்புறமேட்டு 2 பேர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, பால் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டாக நம்ம ஜிம்மின்னு சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் வந்துட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட வந்து சொல்கிறா, சரி இந்த மாதிரி ஒழுசவெல்லாம் பண்ணாதானே உன்ட்ட சொல்கிறேன், இது பப்ளிக் பிளேஸ், நீ பண்ணது மட்டும் அப்போ கரெக்டாக, நீ தானே எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இல்லை நான்லாம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புனதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, நம்ம ஜிம்மின் வந்து சரி இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சி, நான் சுட்டது வேறு எங்கள் அப்பானுக்கு நேரம் தெரிஞ்சிச்சுன்னு சரியில்லை சார், நான் வீட்டுக்கு போகிறேன் போ, வீட்டுக்கு இல்லைடா பேக்கரிக்குடா அப்படின்னு சொன்னேன். ஐயோ பயத்தில் கண்டபடியே ஓடுறேன், சரி நான் போய்ட்டு வரேன், பை நீ நாளைக்கு வா அப்படின்னு சொன்னேன். நாளைக்கெலாம் வர முடியாது, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, நீ நாளைக்கு வரணும் தாண்டி அப்படின்னு வந்து நம்ம ஜீனி சொல்லுவோம். என்ன வாடி புடிங்கிட்டு இருக்கிற, என்ன பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, பின்ன இல்லையா, என்ன இருந்தாலும் ஆசைத்தான் உனக்கு, ஆனால் ஒரு விஷயம் ஜிமினு, நான் உனக்கு இன்னசென்ட் நினச்சி தான் நான் லவ் பண்ண தெரியுமா, பின்ன நான் இன்னசென்ட் இல்லையா, ஆமாம் இப்போ தான் பார்த்துட்டேன் நீ எவ்வளோ பெரிய இன்னசென்ட்டுன்னு, பிடிச்சி கிஸ் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு தான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அப்படியா இன்னசென்ட்டாக
என்னை என் வயசில் இருக்க பசங்களாம் என்னென்னமோ பண்ணிவிட்டு என்ன நம்ம ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கானுங்க. நீ என்னடான்னா என்னை போய் சாதாரண ஒரு கிஸ் அடிச்சதுக்கு ஏம்மா என்ன நீ வந்துட்டு பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிற நீ இதெல்லாம் என் நேரம் அப்படின்னு வந்து ஜிமின்னு சொன்னோன்னே, அப்படி இல்லை டியர், ஆக்சுவலாக நீ ஸ்கூலில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப தான் வித்தியாசம், சரி நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமம் கொச்சிட்டு போனோன்னே, ஜிமின் என்ன இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, என்ன வா ஹக் பண்ணிட்டு போ, என்ன ஹக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் போ லேட்டாகுது, நான் அப்புறமா வந்து ஹக் பண்ணிக்கிறேன், இப்போ வரப்போறியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, போ நான் வீட்டுக்கு வரேன் கோயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோன்னே முடியாத ஜிமின் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஸ்டாரை வந்துட்டு. இதான் குட் பாய், ஹக் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறா. அப்படி ஜிமின் வந்து விடுற மாதிரி தெரியல. நான் போகல இப்போ தானடா போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், விடுறா என்ன அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கிட்டே இருக்காரு. என்ன முணுமுணுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி இந்த பக்கம் திரும்பினோன்னே, இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு, என்ன போக வேணாமா, அப்பா அடிக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து லிப்ஸே பார்த்ததுக்கப்புறமேட்டு, அதெல்லாம் முடியாது சின்னதாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அழகாக நம்ம ஜிமினுக்கு க்யூட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக போங்க, அப்பா அங்கே தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அவருக்கு என்ன வேலை, உங்கள் அப்பாடா அப்படின்னு சொன்னால் ஜிமின் என்ன பண்ணுறா, எங்கே அப்படின்னு சொல்லி இந்த வயசாக ஓடி வந்துடுறா. ஓடி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா, உள்ளார போகிறாரு. உள்ளே போனால் நம்ம தம்பி கேக்கை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். கரெக்டாக அவங்க அம்மா பக்கத்தில் வேறு நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமின் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, அப்பா இல்லைப்பா இந்த மாதிரி வெளில தான்ப்பா போனேன். எங்கே வெளில போனேன், இல்லைப்பா அங்கே ஒரு நாய் அடிபட்டு கிடந்துச்சு, அதை நான் போய் பார்க்க போனேன். எந்த நாய் அடிபட்டு கிடந்துச்சு, ஒன்று அடிபட்டுறதுக்கு பக்கத்துலேயே இங்கே யாரும் இல்லை, நீ என்னத்துக்கு அங்கே தான் அங்கே அந்த நாய் அடிபடுது, இந்த நாய் ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பாவம் தான்ப்பா பொண்ணு, நான் உண்மையே தொடவே இல்லைப்பா, இப்போ கயிறு சுத்தமாக தான்ப்பா இருக்குது, நம்ம இங்கே பிளட்டெல்லாம் இல்லைப்பா, ஓரமாக தான்ப்பா நின்னேன். இவன் ஒரு ஆளுன்னு இவன்கிட்ட நீ கொடுத்துட்டு போயிருக்கிற வேலையை, அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாடுறா. இல்லைப்பா தம்பி வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா நான் கொடுத்துட்டு போனேன், அது என்னடா நான் அப்படி பண்ணிச்சு, என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அண்ணா க்ரம் கோட்டுக்கு பதிலாக வேறு எந்த கோட்டிங் கொடுத்தனே தெரிலண்ணா, அது பேர் வேறு தெரிய மாட்டேதுண்ணா எனக்கு. அச்சோ என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கு, செத்தண்டா நான், ஓடிடுறா எப்படியாவது இங்கே ப்ளீஸ்ரா அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம குட்டி தம்பி என்ன பண்ணிடுறான்னா ஓடிடுறான். ஓடினதுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின் பார்த்துட்டு, அப்பா சாரிப்பா என்னோட பண்ண மாட்டேப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு வந்து கத்திகிட்ருக்காரு. கத்திட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி ஓடி போயிட்டு, அப்பா ஃப்ரெண்டில் வச்சுருந்த 3 கேக்கை காணும்ப்பா, அதுவும் கப் கேக்குப்பா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, எது காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அல்ல வரி போட்டுருச்சு. அச்சோ இப்போ தானே எடுத்தோம், அதுக்குள்ளே கடங்கார பைய பார்த்துட்டானா, என்ன சொல்கிறது. உடனே வந்து நம்ம அப்பா வந்து ஜிமின்னு தான் லுக்கு விட்டானா, அப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வெளில போய்ட்டு இப்போ தான்ப்பா வந்து கடைக்கே வரேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கடையிலே இல்லை, இப்போ தான்ப்பா உள்ளேரே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒழுங்காக கண்மணி நிற்காத பரா விட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பாடா வீட்டுக்கு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜிமின் வந்து எல்லாத்தையும் மேலே போட்டிருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸு, அது எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு குடுக்குன்னு வீட்டுக்கு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது போகிற வழியிலே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளவர் ஷாப் கிட்டே போயிட்டு நம்ம ஸ்டார் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்துருப்பா, பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்துருப்பா, அந்த கலர்லேயே வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதை வந்து நம்ம ஜிமின் வாங்கிட்டு நம்ம ஸ்டாரோட ஞாபகம் வந்துடும். வாங்கும்போது சேர்த்தே அதுக்கு பேர் வச்சே வாங்குவார், இதுதான் ஸ்டார் இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் செட் ஆஃப் ரோஸ் வந்து வாங்கி வச்சுருவார். வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, தன்னோட ரூமோட விண்டோவில் வந்து கொஞ்சம் இடம் மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு ஒரு பிளான்ட் பாட் வச்சுட்டு அதில் வந்து அந்த ரோஸை வந்து பிளான் பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பேர் வைக்கிறாரு. பேர் வச்சுட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ தான் வந்து ஜிமின் ரோஸ், நீ தான் வந்து ஸ்டார் ரோஸை பத்திரமா பார்த்துக்கணும், உனக்கு தண்ணி இல்லைனாலும் அவளுக்கு நீ தண்ணி கொடுக்கணும், ஓகேவா, நான் ஊற்றுறேன், 2 பேருக்கு சமமாக தான் ஊற்றுவேன், பட் வந்து நீ தான் அவளுக்கு தண்ணி கொடுக்கணும், உனக்கு வந்து ஒரு 5 லிட்டர் வச்சுக்கிட்டு மிச்சம் 5 லிட்டர் இருந்தால் சரி அவளுக்கு கொடுத்துருந்தீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்து தண்ணிலாம் ஊற்றி இந்த செடியை வந்து நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இவருக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்கிட்டேருந்து தான் வருது. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்ன பண்ணிகிட்ருக்க, நானா வீட்டில் தான் இருக்கேன். சரி உங்கள் அப்பா என்ன சொன்னார், ஐயோ அது பெரிய கதையாகிடுச்சு, என்ன கதை அப்படியே சொல்லி பார்ப்போம். அதுவா, எங்கள் அப்பா சம கோவத்தில் இருந்தார், நான் உள்ளே வரப்போ என் தம்பிக்கிட்ட கேக் கொடுத்துட்டு வந்தேன், உன்னை
பார்க்குறதுக்காக நான் வந்தேன்னா அப்போ சொல்லிட்டு என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு வந்தா அவன் அதை ஒன்று இல்லை 2ஆக பண்ணி வச்சுருக்கான். என்னடா பண்ணான், அவன் க்ரீமே மாற்றி அடித்து வச்சுருக்கான். எங்கள் அப்பா பார்த்துட்டு கற்றுன்னு கத்துறாரு. அவன் அண்ணன் தான் பண்ணி விட்டான் அவன் சொல்லி. எங்கள் அப்பா என்னை பார்த்து மறைச்சி ஐயோ பெரிய கலவரமாக போச்சு. எங்கள் அப்பா கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே பெரிய விஷயமாயிடுச்சு. என்னன்னா போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கப் கேக்கு எடுத்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என் தம்பி தெரியாமல் பண்ணுவானா இல்லை தெரிஞ்சு பண்ணுவானா எனக்கு தெரியவே இல்லை. ஃப்ரெண்டில் போய் நின்றுக்கிட்டு அப்பா இங்கேருந்து 3 கேக்கை காணும்னு சொல்லிவிட்டாங்க அப்பா கிட்ட. அச்சோ அப்போ என்னடா ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு, அதை நான் எடுக்கவே இல்லைப்பா, இப்போ தான்ப்பா நான் உள்ளாரே வந்துட்டேன்னு ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷனை போட்டுட்டு நான் வியாந்துட்டேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை சொன்னார். நான் வந்து வீட்டுக்கு கூடியாந்துட்டேன்டி அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் எப்படியும் தப்பிச்சிட்டேன் அடி வாங்காமல். ஏன் தப்பிச்சிட்டேன் என்னவோ இன்றைக்கி நான் நல்ல நேரம் தப்பிச்சிட்டேன். நீ என்ன பார்த்துருக்கல அதனால தான் நல்ல நேரம் உன்னை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் வந்து சொல்கிறா. சரி இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ தானே இப்போ ஃபோன் பண்ண பார்த்தப்ப எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தல, அதே மாதிரி இப்போ ஃபோனில் கூட பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்ம ஜிமின் சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது. ஏன்டா அப்படி லூஸு மாதிரி பண்ணுற உன்னை நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இன்னசென்ட்டுன்னு நினச்சிதாண்டா அப்படி இப்போ உன்னை நான் லவ்வே பண்ணேன், ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்னு வந்து சொன்னோன்னே அதுவா அதெல்லாம் வந்து நீ பேசாத, நீ நான் இன்னசென்ட்டே கிடையாது, உன்கிட்ட யார் சொன்னா நான் இன்னசென்ட்டுன்னு, அதை தான் சொல்லி எனக்கு தாண்டா தெரியல, நான் தான் மறைச்சி மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. சொன்னதுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாரு ப்ளீஸ் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதோ எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, எங்கள் அம்மாவை தர சொல்லட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட, சி ஃபோனை விடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறா. நம்ம ஜிமினை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபோனை வச்சுட்டாரு. மறுநாள் வந்துட்டு நம்ம ஜிமின் எப்பவும் போன மாதிரி அந்த பேக்கரி ஷாப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நானா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி, அப்பா இருக்காரா, அப்பா இல்லை, அப்பா இங்கே பக்கத்தில் போயிருக்காரு, ஆனால் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு, உங்கள் அப்பா வரத்துக்குள்ளே சேர்த்து இங்கே வாடா என்னை வந்து பார்த்துட்டு போய் சேர்த்த அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டாருண்ணா அதெல்லாம் வரமாட்டாருடா, வாடா வெளில வாடா, நம்பர் நான் வந்து சைக்கிளில் வந்திருக்கேன், உன் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு தெரியும், வா நம்ம போய் நான் என்னோடய சைக்கிளில் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா படா போய்டாஃபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. வச்சதுக்கப்புறமேட்டு நேராக போய்ட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா டேய் அண்ணா வந்துடுவேன், நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், கடையை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தம்பிக்கிட்ட கடையை விட்டுட்டு வராரு. வந்ததுக்கப்புறமா எனக்கு வீட்டில் செம்மையாக போர் அடிக்குது ஜிமின், அதனால தான் வந்து உன்னை கூப்பிட்டு நான் சும்மா வரியா எங்கேயாவது பார்க் போய்ட்டு வருவோம், இல்லைனா அந்த சன்செட் இடத்துக்கு போய்ட்டு வருவோமா வரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விளக்கமத்தால அடி விழுவோண்டி, அதெல்லாம் விழாதுடா, இத்தனை நாள் தப்பிச்சிடலாம்டா, பாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவன் நம்ம ஜிமின் வந்துட்டு சரி வாங்குறது தான், இந்நேரம் எங்கள் அப்பா வந்தாலும் வந்திருப்பாரு, எப்போயே வாங்க தான் போகிறேன், சரிவா போகலாம், எங்கே போகிறோம், அந்த சன்செட் இடத்துக்கு போகலாமா, அச்சோ அந்த சன்செட்டா, அச்சோ அங்கே தான் எங்கள் மாமா இருக்கார், எங்கள் அப்பாட்ட கோத்து விட்டாருன்னு வச்சுக்கோ, 1க்கு 2 கோத்து விட்டாருன்னா என் கதி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ அவ்வளோதான், உனக்கே நிலமை தெரியும், ஏன்டா அப்பான்னு இப்படி சாவடிக்கிற போட்டுக்கிட்டு, விஷயம் தெரிஞ்சுன்னா அவர் என்ன சாவடிச்சிருவார், எதுக்காக கூப்பிட்டுன்னு ஒன்றையும் விட்டுவார், நீ ஏன்டா போனால் நீ என்ன 2 விட்டு வெட்டுவார், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவள் வேறு என்னதான் பண்ணுறது ஜிமின், சரி அப்போ வா என் வீட்டுக்கு போகலாம் வா, உங்கள் வீட்டுக்கா, உங்கள் வீட்டுக்கெலாம் வர முடியாதுடா, அம்மா இருப்பாங்கள்ல, அம்மாலாம் இல்லை, அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு, அப்பா இன்றைக்கி தான் பெர்மிஷனை கொடுத்துருக்காரு, இத்தனை நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கெஞ்சிகிட்ருக்காங்க, ஸோ அவங்க அங்கே போயிருக்காங்க, போனால் அண்ட் வந்து ஒரு நைட் ஆகிடும், ஒரு 7 மணி ஆகிடும் அவங்க வரத்துக்கு, சரி தம்பி இங்கே தான் இருக்கான், அப்பாவும் இங்கே தான் இருக்கார், வீட்லேயே யாரில் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா எனக்கு ஓகே தான், பட் நீ கேட்கல வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா, அதெல்லாம் இருப்பேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான்டா சொல்கிறேன், சரிவா போகலாம், என்னடா முடுக்கிற பயமாக இருக்கா, சரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளை இவர் ஏறி உட்காந்துட்டு நான் உன்னை டபுள்ஸ் அடிக்கிறேன் ஸ்டார், நீ ஏறி உட்காருவி அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிளை விட உருட்டிக்கிட்டே அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிடிச்சி உள்ளே தள்ளி கதை வந்து லாக் பண்ணி விட்டுறாரு. நீ லாக் பண்ணுற ஸ்டைலே சரியில்லையே, இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, எப்பவும் போல தான் லாக் பண்ணுறேன், ஏன் நீ பண்ண மாட்டியா, பண்ணுவேன், சரி வா ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் வா, எதுவும் செஞ்சு சாப்பிட்லாமா, என்ன வா பசிக்கலாம் வேணாம் எனக்கு தான் பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க, என்ன பசிக்குது அவள் தான் சாப்பிட்லான்னு சொல்கிறேன், வாடா
நீ வா நம்ம பெட்ரூம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு தண்ணி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமேட்டு பெட்டில் பிடிச்சி தள்ளி கதவை லாக் பண்ணோன்னா, இதுக்கு தாண்டா நான் சொன்னேன் அவங்க கூட நான் வரமாட்டேன், நீ என் பேச்சு எங்கேயாவது கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று நம்ம ஜிமின் மண்டையிலே நகணுன்னு கொட்டினோன்னே, வலிக்குதுடி அப்படிலாம் கொட்டாதடி, எனக்கு கொஞ்சம் கூட ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டேங்கிறேன், எல்லாமே நான் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ரொமான்டிக்காலாம் இருக்க முடியாது, உங்ககிட்டலாம் வந்து அப்படியே டஃப் அப்படியே அரகண்ட்டாக நடந்துக்கணும். ஓ அரகண்ட்டாக நடந்துக்குவீங்களா, அப்போ நானும் அரகண்ட்டாக நடந்துக்கணுமா? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இந்த ரொமான்டிக் அதெல்லாம் செட்டே ஆகலை, ஏதோ நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ அரகண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்க, என்னோட சீப்பாக அடக்க முடியாது ஜிமின், ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு வந்து நல்லா கலாய்ச்சி விட்டோன்னா, கலாய்க்கிறேன் நீ சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஸ்டாரை வந்து பெட்டில் வந்து புஷ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இவர் போய் மேலே ஹோவர் ஆகிக்கிறாரு. ஆகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இப்போ இந்த செகண்ட்லேருந்து நான் அரகண்ட்டாக மாறிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இதுக்கு தாண்டா உன்னை நம்பி எங்கேயுமே வரக்கூடாது, இப்போ பார்த்து எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னடி ஏன்டி இப்படி மூடை ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஜிமின் வந்து கிஸ் பண்ணோன்னே நம்ம ஸ்டார் வந்துட்டு அவளாலே வந்து முடியல, என்ன பண்ணுறாங்கன்னா அவள் வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அண்ட் நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாரோடைய பேண்ட்டில் வந்து பேண்ட் பாக்கெட் இருக்கும் இல்லையா பின்னாடி, அதை வந்து அதுக்குள்ளே கையை விட்டு வந்து பிடிச்சி வந்து புல் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஸ்டார் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமினோடைய ஷர்ட்டை வந்து அன்பட்டன் பண்ணி விட்டுட்டு அந்த அவருக்கு ஏப்ஸ் இருக்கும்ல அந்த ஏப்ஸில் அப்படியே வந்து கிச்சு கிச்சு இப்படி பண்ணோன்னா நம்ம ஜிமின் வந்து சிரிச்சுட்டு அந்த பக்கம் போய் விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறமேட்டு யாராவது கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே விழுவாங்க, நீ கிச்சு கிச்சு மூட்டினேன் அதுவும் ஏப்ஸில் கிச்சு கிச்சு மூணு சிரிப்பு வராதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் நம்ம ஸ்டார் வந்து பிடிக்க ஓடுறாரு. எங்கடி போகிற பாதியில் கிஸ்ஸை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும் போதுட்டு, இங்கே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது வந்துடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ வந்து தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிம்மில் வந்து திரும்பவும் போய் பேக் ஹக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் யாரும் வரமாட்டாடி ப்ளீஸ் டீ அப்படின்னு சொன்னோன்னே, நீ சும்மா இரு ஜிமின், நான் வந்து உன்கிட்ட பேச தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, மிரர்கிட்ட வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீட் இருக்கும் இல்லையா மிரருக்கு முன்னாடி, அதில் வந்து உட்காந்துக்காரு. நம்ம ஸ்டாரையும் வந்து லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. இப்படி உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டார் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு பட்டனையும் அன்பட்டன் பண்ணிவிட்டல, அன்பட்டன் பண்ணியிருக்காலாம், பட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின், ஆனால் வந்து நம்ம சேருவோமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, அதை பற்றிலாம் நீ ஏண்டி கவலைப்படுற, அதெல்லாம் நம்ம ஒன்று சேருவோம், எனக்கு என்ன எங்கள் அப்பா மேலே தான் பயம், மற்றபடி ஐ லவ் யூ டி அப்படின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் எனக்கு புரியுது, இருக்கிற பிரச்சனையோ உங்கள் அப்பா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஆமாம் அவர் பிரச்சனை பண்ணுறது தான் நான் இல்லைன்னு சொல்ல, நான் எப்படி தான் போய் லவ் சொல்ல போகணும் நம்மள தான், அதுதான் எனக்கு வந்து தெரியவே இல்லை, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மறைச்சிக்கிட்டே வாழ்கிறது நம்ம அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார் வந்து கொஞ்சம் கவலையாக சொன்னோன்னே, இங்கே பாரு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என்னை வந்து ரொம்பவே பிடிக்கும், இப்போ கூட நீ வீட்டில் சொல்லிட்டு தானே வந்து நான் சின்ன பார்க்க போகிறேன்னு, ஆமாண்டா நான் சொல்லிட்டு தான் வந்து சின்ன பார்க்க போகிறேன்னு, அப்புறம் என்ன அவங்களே வந்து விடும்போது எங்கள் அப்பா மட்டும்தான், அவர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் நன்றி மாதிரி நிற்கிறாரு, அவர் ஒரு ஆளை சரி பண்ணுறோன்னு வச்சுக்கேன் எல்லாம் ஓகே ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, உடனே வந்துட்டு யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நம்ம ஜிமின் வந்துட்டு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனோன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அப்பா வந்துருப்பாரு. இது இப்போ கதவை திறக்கிறது, இவ வேறு வீட்டில் இருக்காள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோன்னே, ஸ்டார் நீ போய் பேக் சைட் டோர் கிட்டே போய் நில்லு, போ சீக்கிரம் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாரை வந்து அங்கே துரத்தி விடுறாரு. நம்ம ஸ்டார் ஓடி போய் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல போய் நினைக்கிறா. இன்னும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா வாங்கப்பா, என்ன பண்ணிகிட்ருக்க வீட்டில், இல்லைப்பா சும்மா டிவி சத்தமே கேட்கல, இல்லைப்பா நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி இப்போ தான்ப்பா ஆஃப் பண்ணேன். ஓ அப்படியா, அம்மா அந்த பேப்பர்லாம் விட்டுட்டு போயிட்டா, அந்த பட்டர் பேப்பர்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியுமா, அதுவாப்பா அந்த ஷெல்ஃபில் தான் இருக்குன்னு நான் போய் எடுத்தேன்ப்பா, நீங்கள் இங்கே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உள்ளார போகிறாரு. ஸோ கிச்சன் கிட்ட தான் அந்த பேக் டோர் வந்து இருக்குமா. நான் வந்து எப்பயாவது தப்பிக்கணும் இவர்கிட்ட நினச்சேன்னா என்னம்மா பண்ணுவேன், அந்த தெரியுத ஒரு கதவு மாதிரி அது பக்கத்தில் ஒரு வால் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த கல்லை ஏறி மிதிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் டக்குன்னு குதிச்சிடலாம், நீ அப்படி தெரிச்சுட்டு குதிச்சு ஓடி ப்ளீஸ்டி அவர்கிட்ட மாட்டோம்னா அப்போ தான் நீ புரியுதுரா, கீழே விழுந்துட்டுனா என்ன பண்ணுறது, கீழெல்லாம் விழ மாட்டேடி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ஒன்று எங்கே போனான்னு தெரியல, ஜிமின் உடனே திரும்பி குடுன்னு கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறாரு. ஓடி போய்ட்டு என்ன பண்ணால் ஷெல்ஃபை திறந்து இந்த பட்டர் பேப்பர் அப்போ தான் எடுக்கிறாரு. எடுக்கும்போது இவ்வளோ நேரமும் உனக்கு எடுக்கிறதுக்கு இல்லைப்பா, அது ஸ்டூல் போட்டு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, இப்படி தான் கடுகு சைஸ்லேயே இருந்தால் வளரணும் தண்ணி குடிச்சு, சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் நவுந்து வந்துக்கிறாரு. அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து வெளில போயிடுறாங்க. அப்பாடா அப்படின்றது நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்து காலேஜில் தான் வந்து நம்ம
ஸ்டாரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு 2 பேரும் என்ன பண்ணால் கிரவுண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்க் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் யாரும் அவ்வளோதான் வரமாட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து உட்காந்துருக்காங்க 2 பேரும். உட்காந்துட்டு எப்பா நேற்று மட்டும் உங்கள் அப்பா கிட்ட மாட்டிருந்தோம் என்ன ஆயிருந்திருக்கும். ஆமாம் ஸ்டார், அவர் வருவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நான் தான் சொன்னேன்னே, நீ வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவார், நான் ஸ்டார்டிங்லேயே நான் கேட்டேன் உங்ககிட்ட. நீ தான் மறக்கலன்ற மாதிரி வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட்டிகிட்டு போவேன், பட் நீ என்ஜாய் பண்ணியா இல்லையா அந்த ஒரு 10 நிமிஷம்? இல்லை. ஏன் பண்ணல, போய் சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு, என்ஜாய் பண்ணாமல் தான் இல்லைன்னா சொல்லலாம். வந்து அது நிலைக்கு இல்லைல்ல, கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன். 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளே உங்கள் அப்பா அங்கே வந்து நைன் சும்மா பயம்பூத்திக்கிட்டு என்ன வேறு எகிரி கூக்க வச்சுட்டு, இங்கே பார்த்தியா இந்த இடத்துல அடி கிழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அச்சோ கிழிச்சிருச்சா, சாரிடி எல்லாமே என்னால் தானே. சரி அப்படிலாம் இல்லை ஜிமின், உனக்காக நான் இதை கூட தாங்கிக்க மாட்டேனா அப்படி வந்து சொன்னோன்னே, சரி நீ வந்துட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக நடக்கும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஆனால் நம்ம ஜிமின் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, அன்றைக்கி உன்கிட்ட அனைத்து வந்து நான் கிஸ் பண்ணேண்ணா, அங்கே இது பண்ணிவிட்டு கப் கேக் திருடி கூட அடி வாங்கினேன்னு சொன்னேன்னு அடி வாங்க போனேன்னு. ஆமாம், அப்போது வந்துட்டு நான் ரோட்டில் வந்துட்டு ஒரு ஷாப் ஒன்று வந்துச்சு, ஒரு ஃப்ளவர் ஷாப்பு. அங்கே வந்துட்டு ஒரு 2 ரோஸ் வாங்கினேன். அது கூட உன் பேர் தான் வச்சுருக்கேன், ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஸ் வந்து சீக்கிரமாக வளரக்கூடியது. அதில் வந்து 2 ரோஸ் அதுலேருந்து வந்து முளைச்சிருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு? ஒன்று நீ, இன்னொன்றுனா நம்ம 2 குழந்தைங்க. ஓ, நீ அது வரைக்கும் போயிட்ட, உங்கள் அப்பா கிட்டே இன்னும் சொல்லவே இல்லை நம்மளை பற்றி, அதுக்குள்ளே நீ குழந்தை வரைக்கும் போயிட்ட அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஸ்டார் தோணுச்சு. கண்டிப்பாக நடக்கும், நீ ஏன் கவலைப்படுற ஜிமின் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி வந்து நல்லா கண்ணெல்லாம் சிமிட்டி ஒரு மாதிரி உண்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஜிமின் வந்துட்டு எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நம்ம ஜிமின் க்ளோஸ்அப்பில் கிட்ட வந்துட்டு இதானா வேணாங்கிறது அப்படி இப்போ பார்த்தாலும் வேணான்னு தான் சொல்லுவி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஸ்டார் பிடிச்சி வந்து கிஸ் பண்ணுறாரு. அண்ட் வந்து நம்ம ஸ்டார் வந்து பேக் கிஸ் பண்ணி அதோட வந்து இந்த எஃப்எஃப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.